ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 26/11/2022 கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் 2:45 வரை மூலம் நட்சத்திரமும் அதன் பின்னே பூராடம் நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் ரிஷப ராசி நேயர்களுக்கு நாளைய நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. அதிலும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாத நேயர்களுக்கு. ஆக இவர்கள் இருவரும் சற்று நிதானத்தன்மையினை எந்த காரியம் செய்தாலும் அதில் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமானது. நண்பர்களே, நாளைய தினம் முக்கியமான விஷயம் ஏதாவது செய்யணுங்க, இல்லை இதெல்லாம் போய் பார்க்கணுங்க, இதெல்லாம் புறப்பட்டு போனாதாங்க அதெல்லாம் நான் முடிக்க முடியும், நான் புறப்பட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல நேரம் வேணுங்க, இந்த மாதிரி சுபமான விஷயங்களை செய்வதற்கான பொதுவான நல்ல நேரமாக 12 ராசி நேயர்களுக்கும் நாளைய தினம் காலை பொழுதில் 7:45 8:45 வரையும், மாலையினை பொறுத்தவரையிலும் மாலை 3:15 4:15 வரையும் அமையப்பெறுகின்றது. ஆக தாராளமாக இந்த நேரத்தில் ஏதேனும் சுபகாரியங்கள், முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறதா இருந்தாலோ பண்ணுறதா இருந்தாலோ தாராளமாக செய்யலாம். அவை நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு முடிவடையும். அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சிறப்பு என்னவென்றால் கரிநாள். நண்பர்களே, இந்த கரிநாள் என்பது முக்கியமான விஷயம். மனிதர்களினுடைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் இவற்றை செய்வதற்கு ஒரு தடையான ஒரு அமைப்பாகவே கருதப்படுகின்றது. இருந்தாலும் நாளைய தினம் வேறு ஒரு சிறப்பு உண்டு நண்பர்களே. நம்ம அடிக்கடி சொல்கிறோம், இந்த சிறப்பு அனைவருக்கும் பயன்படாது என்றாலும் மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக அமைகின்றது. என்னவென்றால் நாளைய தினம் கரசை கரணம் நிறைந்த ஒரு நல்ல நாள். இந்த கரசை கரணத்தை பற்றி நம்முடைய கேப்டன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு வருகின்ற நண்பர்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் இது குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அற்புதமான பிரத்யேக கரணம் என்பதனை நான் அடிக்கடி வலியுறுத்தி கூறி வருகின்றேன். என்னுடைய குருநாதர் சொல்லுவாருங்க, ஜிகே ஐயா, மதிப்பிற்குரிய திருப்பூர் ஜிகே ஐயா சொல்லுவார், கரசை கரணத்தில் ஒருத்தர் பிறந்தார்னா நிச்சயமாக மலட்டுத்தன்மையை அடைய மாட்டார், ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பெற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கரசை கரணம் வருகின்ற நாட்களில் நம்ம சாந்தி முகூர்த்தம், கணவன் மனைவி இணைவு, இந்த மாதிரியான அமைப்புகளை இறைவன் பிள்ளையார் வழிபாடு செய்துவிட்டு நிகழ்த்தினோம் என்றால் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு கூட அது கருதரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாத்தியக்கூறான நேரமாக அமையும். அந்த வகையில் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்றால் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி கரசை கரணத்தில் ஒரு நல்ல நேரமாக அமைகின்றது. தாராளமாக அந்த நேரத்தில் கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் இணைகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இதனை பயன்படுத்தி கொள்வது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேச ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற பூர்வீகம் அல்லாமல் வெளியிடங்களில் வேலை, தொழில், வியாபாரம் இவற்றை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானம் கணிசமான முறையில் ஏற்றமாக அமையும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. அதேபோல் கணவன் மனைவி அமைப்புகள்னு குடும்ப வாழ்க்கைன்னு வருகின்ற பொழுது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாள் நண்பர்களே. ஆக என்ன பண்ணணும், முடிந்த வரையிலும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனைகளில் அனுசரித்து செல்ல வேண்டியது மிக அவசியமானது என்பதனை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. அதே போல் நாளைய தினத்தினை பொறுத்த வரையிலும் இந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நிதானத்தை கடைபிடிக்கணும். குறிப்பாக வாடிக்கையாளரிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அவர் ஒன்று கேட்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணுங்க, அது இல்லை இதை வாங்கிட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிடக்கூடாது. ஆக வாடிக்கையாளரிடம் நாளைய தினம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். முடிந்த வரையிலும் அதனை தவிர்த்து கொண்டு செல்வது நல்லது. பிள்ளையார் வழிபாடு நாளைய தினம் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபம்.
ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்கள், எல்லாவற்றிலும் ஏற்றங்கள். பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கோச்சாரம்ங்கிறதுனால முழுமையாக தீந்துராதுங்க. ஆனால் நாளைய தினம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படாத வண்ணம் நிச்சயமாக பாதுகாக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம். அதே போல் ஆரோக்கிய ரீதியாக நாள்பட்ட நோய் இருக்குன்னா அது தீராதுங்க. நாளைய தினம் அது பெருசாக உபாதைகளை உங்களுக்கு வழங்காது. ஆக பொருளாதார பிரச்சனையும் சரி, ஆரோக்கிய பிரச்சனையும் சரி, ஒரு எல்லைக்குள்ளாக கட்டுப்பட்டு நிற்கின்ற நல்ல நாளாக நாளைய தினம் அமைகின்றது. அந்த வகையில் நாளைய நாள் சிறப்பான நாள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையில் கூடுதலான ஒரு சிறப்பு என்னவென்றால் தொழில் போட்டிகளை வெல்லுவீர்கள். இதுவே சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற நாள். மனமானது எதிலும் ஒரு எதிர்மறைங்கிறத விட ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு மந்தத்தன்மையோடு நீங்கள் செயல்படுவது மாதிரியான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நாளைய தினம் அந்த மருந்து நன்றாக கேட்கும், மருத்துவம் கை கொடுக்கின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. பொதுவாகவே நாளைய தினம் மந்திர உபதேசங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு, கலைகளை கற்றுக்கொள்வதற்கு சிறப்பான நாள். மிதுனராசிக்காரர்கள் அவர்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினாங்க. ஏதாவது ஒன்று குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் 2 விஷயங்க. படிக்கிற பசங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தம். படிப்பை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க, வியாக்கியானம் பேசுவார்கள். ஆக முடிந்த வரையிலும் கொஞ்சம் நாட்டத்தை நீங்களாக கொண்டு வர வேண்டியது அவசியங்க. தாயாரோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நாளைய தினம் இதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறோம்னு ஒரு பெரிய எதுலேயுமே சுகங்களில் பெரிய ஈடுபாடு இருக்காது. அந்த மாதிரியான நாள். ஹெல்த்லேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் எட்டி பார்ப்பது மாதிரியான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. ஆக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணுங்க. அதே போல் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது சந்திக்க போகிறீங்க, உறவினர்களை பார்க்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. அவ்வாறாக ஏற்படுகின்ற பொழுது அவங்களுக்கு சரியாக நின்று சண்டை போடுறதெல்லாம் வேண்டாங்க. முடிஞ்ச வரையிலும் விட்டு கொடுத்துட்டு சரிங்க நீங்கள் சொன்னால் ஓகே தாங்க, கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு வந்துடுறது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த வகையில் நாளைய நாள் உறவு சிக்கல்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெரிய வருமானத்திற்கான அமைப்பு இல்லைங்க. ஆனால் நாளைக்கு தொழிலில் முதலீடுகள் செய்யலாம்னு தோணுங்க. அந்த முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். எதிர்பார்த்த இடங்களுக்கு பணியிட மாற்றமோ அல்லது மனை மாற்றமோ செய்யப்படுவதற்கான ஆயத்த வேலைகள் நடைபெறுகின்ற நாள். அநேக மாற்றங்கள். நாளைய தினம் எந்த மாற்றம் வந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கங்க. அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக தான் அமையும். அந்த வகையில் மாற்றங்களை அனுசரிக்க வேண்டிய நாள். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நாள். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட, குறிப்பாக வேற்று மதம், வேற்று இனம், அதாவது வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று கலாச்சாரத்தை ஒத்திருப்பவர்கள், அவங்களில் யாராவது உங்களுக்கு நண்பராக இருந்தால் அவங்களோட உதவி அபரிமிதமாக நாளைய தினம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள். வழக்குகள்லாம் ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னா வழக்குகளில் சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதி உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு 2 விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. என்ன, நாளைய தினம் ஆன்மீகவாதிகளுக்கு இல்லறத்தை விட்டுட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு போயிட்டு, அதாவது குடும்பத்தை இங்கே விட்டுட்டு வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆனால் பூர்வீகத்திலே இருக்கீங்க, குடும்பத்தோடு இருக்கீங்க, உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எட்டி பார்க்கும். சின்ன சின்ன
பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். ஆக அவசரப்பட்டு குடும்ப பிரச்சனைகளை டக்குன்னு வாய் விட்டுறக்கூடாது. நாளைக்கு என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து பேச வேண்டிய நாள். இல்லைனா நீ அன்னைக்கு அப்படி சொன்னல, இப்படி சொன்னல, நம்ம இன்றைக்கி சொல்கிறத ஒரு வருஷமானாலும் சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லிடுவோம். ஆக அன்பு நண்பர்களே, முடிந்த வரையிலும் தேவையற்ற வீண் வாதத்தையும் பேச்சுவார்த்தைகளையும் குறைத்து கொள்வது சாலச் சிறந்தது. அது மட்டும் அல்லாமல் நாளைய தினத்தினை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. வாங்கின பணத்தையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கொடுக்கல் வாங்கல்களில் யாரை நம்பி கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஷியூரிட்டி இல்லாமல் நாளைய தினம் கொடுக்காதீங்க. அந்த பணம் லாக் ஆயிரும். அதை மனசில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. வாழ்த்துக்கள். துலாம், துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. நாளைய தினம் ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய தொந்தரவு சின்ன சின்னதாக அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்துருங்க. ஆக என்ன பண்ணணும், தேவையில்லாத உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கே லைட்டாக ஜுரம் அடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிடணுங்க. ஃபுல் கட்டு கட்டிட்டோம்னா சாப்பாடு ஃபீவரை அதிகப்படுத்திடும். ஆக அந்த மாதிரி ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நாளைய தினம் ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கு, ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு, குரு உபதேசம் பெறுவதற்கு இதற்கெல்லாம் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. ஏதாவது சர்ஜரி பண்ணோம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கோம், இல்லை ஏதாவது சிசேரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உடம்புல கொஞ்சம் ஹெவி மெடிசன் எடுக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குன்னா அதை நாளைய தினம் எடுத்திங்கன்னா மருந்து நல்லா கேட்குங்க. அந்த மாதிரி ஆரோக்கிய தொந்தரவுகளுக்காக மருத்துவம் பார்ப்பதற்கான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. புதிய சுபகாரிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க, பொருளாதார ரீதியான முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா தனிச்சு எடுக்கிறத தவிர்த்துக்கங்க. உங்களுடைய நலம் விரும்பி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெரியவர்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்று அவர்களுடைய ஆலோசனை பெற்று அதன் பிறகு அந்த முடிவுகளை எடுப்பது சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சகம், விருச்சகராசி நண்பர்களே, விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். ஓரளவு ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பது மாதிரியான ஒரு அதி உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டுட்டு ஏற்கனவே வெளிநாடுகளில் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு விரயங்கள் குறைந்து வரவுகள் அதிகரிப்பது மாதிரியான உன்னதமான நாள். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு செலவு அடி பின்னுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்கூட்டியே திட்டமிட்டு செலவுகள் செய்யணும். நம்ம பாட்டு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி போஸை கொண்டு போயிட்டோம், போகிற போக்கில் கூட பொண்டாட்டியும் கூப்பிட்டு போயிட்டோம், ரொம்ப கஷ்டம். ஏன் வரும்போது பர்ஸுக்கு டெலிவரி ஆயிரும். ஆக உள்ள ஒன்றுமே இருக்காதுங்க, மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க. இப்போ தாண்டி புடவை வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் அது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேறு புடவை வேணும். எழுத்த வீட்டு கோகிலா பார்த்தியா 5000 ரூபாவில் பட்டு புடவை வாங்கியிருக்கா, அவங்க வீட்டுக்காரர் இருக்காரே சரி போதும் வந்து வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு நம்மளை ஆளாக்கிடுவாங்க. கூட போகும்போது திட்டத்தோடு போகிறது மிக மிக நல்லது. வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் தொழில் வியாபாரம்னு அத்துணை ஜீவன அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் வழங்குகின்ற லாபகரமான நாளுங்க. தொட்டதெல்லாம் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள் அனைத்தும் விலகுகின்ற நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பழைய பாக்கிகள் கூட வசூலாக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக நாளைய தினம் அமைகின்றதுங்க. அதனால் நாளைக்கு என்ன காரியம் எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து அப்படியே மூவ் பண்ணினா போதும் அடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கிடச்சா எனக்கு நல்லா இருக்குங்க, மன சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு எதுக்காவது நீங்கள் ஏங்கி தவிச்சிருப்பீங்க இல்லையா, முயற்சித்திருப்பீர்கள் அல்லவா, அந்த முயற்சிகள் வெற்றிகளை எட்டி உங்களுக்கு மன நிறைவுதனை வழங்குகின்ற நாள். படிப்பில் நல்ல மேன்மைகளை பெறுகின்ற உன்னத நாள். வாழ்த்துக்கள். மகரம், மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வேலை தொழில் வியாபாரத்தில் என்னத்தை வேலை பார்த்து என்னத்தை தொழில் பண்ணி என்னத்தை சம்பாதிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி வந்துடுங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று தொழிலில் மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளும் எவ்வளவு நாள் தான் போராடுறது, நமக்கே சலிச்சு போயிடும். அந்த மாதிரி தொழில் சார்ந்து சிறு சிறு விரக்தி அமைப்புகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக
நாளைய தினம் அமைகின்றது. ஆக என்ன பண்ணணுங்க, நாளைய தினம் தொழிலில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, தொழிலில் புதிய விஷயங்களை புகுத்துறது, தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்கிறது, வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா சிடு சிடுன்னு நடந்துக்கிறது, இதெல்லாம் குறைச்சிடணுங்க. அப்போது காலையில் எழுந்த உடனே பிள்ளையார் வழிபாடு செய்து, குளிக்காமையான்னு கேட்காதீங்க, குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளையார் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு தொழில் செய்கின்ற வளாகங்களுக்கு செல்லுவது சாலச் சிறந்தது. அவசரப்பட்டு உயர் அதிகாரியை எதிர்த்து பேசுறது, வேலையை விட்டுறதுன்னு சொல்கிறது, இல்லை ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு தாவுறது, இந்த சேட்டைகளை எல்லாம் இன்றைய தினம் மாலை பொழுதிலிருந்தே நீங்கள் யோசித்து சிந்தித்து நாளைக்கு செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஆக நாளைய நாள் வேலை தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மைகள், இதுவே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பான மேன்மைகளை கொடுக்கும். மருத்துவம், வக்கீல் இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். இதர வியாபாரிகளுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் மந்தம், பார்த்து இருந்துக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வது மாதிரியான நாள். தொலைதூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களை எல்லாம் சென்று தரிசித்து நேர்ற்றிக் கடன்களை செலுத்திவிட்டு வருவதற்கான ஒரு அற்புதமான நாள். குரு உபதேசம் பெறுகின்ற நாள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு புரியல, அது நான் அறிவு படிப்புன்னு சொல்ல வரல, பொதுவாகவே வாழ்க்கையில் கூட எனக்கு இந்த விஷயம் புரியல, அந்த விஷயம் புரியலன்னு ஏதாவது புரியாத விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த புரியாத விஷயங்கள் கூட நாளைய தினம் ஏதாவது ஒரு இன்ட்டு கிடைக்கும். அந்த நூலை பிடிச்சி நீங்கள் ஏறிக்கிட்டே வந்தீங்கன்னா புரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு நாள். தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் எழுந்து அதன் பிறகுதான் ஒரு தீர்வு கிடைக்கும். தகப்பனாருக்கு ஆரோக்கிய தொந்தரவு ஏற்பட்டு தான் அவரோட அன்பு கிடைக்கும். அந்த மாதிரி தகப்பனாரோ அல்லது பூர்வீக அமைப்புகளிலிருந்து ஒரு தேவையில்லாத செய்தியோ வந்து சேருவது மாதிரியான நாளாகவே நாளைய தினம் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றுங்க. ஏதாவது ஒரு ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படலாம், அல்லது கணவன் மனைவி அமைப்புகளில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம். ஆரோக்கியம், குடும்ப அமைப்பு இந்த ரெண்டில் தாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்துட்டு போயிடுவார் கேது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆரோக்கியம்னா நம்மளுடைய ஃபுட் கண்ட்ரோலை கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் பிரச்சனைனா முன்ன பின்ன தெரியாது, வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க. நீங்கள் கேட்டும் கேட்காத மாதிரி, பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி போயிடணுங்க. வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை உள்ள நம்மளை தூக்கி போட்டு கும்மிடுவாங்க. ஆக முடிஞ்சு போயிடும் நம்ம கதை. ஆக எதுலேயுமே பட்டும்படாமல் இருந்துக்கிறது நாளைய தினம் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் சம்மந்தமாக யாருக்கும் முன்னணிக்காதீங்க. ஜவாப் ஜாமீன்லாம் போடுறத விட்டுடுறது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம எல்லாரும் திருமணம் பண்ணுறோம், அதாவது தனித்தனியாக தான் திருமணம் பண்ணுறோம். அப்படி திருமணம் செய்கின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கணும். இப்போ லவ் பண்ணுறாங்க, ஓடி போயிடுறாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது, தனித்து அவங்களே தெய்வத்தோட சந்நிதியில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் எக்ஸப்ஷன். அவங்கெல்லாம் தெய்வ பிறவிகள், நேரடியாக இறைவனால் அருளப்பட்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் ஒரு நற்காரியம் செய்கின்ற பொழுது பெரியவர்களோட ஆசீர்வாதம் வாங்கி பெரியவர்களோட முன்னிலையில் நம்ம திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுறோம், அவ்வளோ எல்லாமே பண்ணுறோம், ஆனால் சிலர்லாம் அப்படிலாம் பண்ணாமே நல்லா இருக்காங்களேப்பா. லவ் பண்ணுறாங்க, ஓடி போயிடுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, லைஃப்பில் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் கஷ்டப்படலை. இந்த மாதிரி இப்போது நேற்றைய தினம் நம்ம பார்க்கும்போது முகூர்த்தத்தை பற்றி பார்த்தோம்ங்க. ஏன் இந்த பெரியவர்களோட ஆசீர்வாதம் ஊரை கூட்டி ஏங்க இவ்வளோ செலவு பண்ணுறது? வரவெல்லாம் சாம்பாரில் உப்பு இல்லை, காரக்குழம்புல சப்பு இல்லைன்னு ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு போகிறான். இதுக்காக இவங்களை கூப்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு 1000 கல்யாண வீட்டுக்காரங்களை கேட்டிங்கன்னா. சிலர்லாம் மொய் எழுதுறதெல்லாம் வாக்குவாதம் வந்து பிரச்சனையாகி போயிருங்க. வீச்சர்வா வெல்கம் போட வந்துடுவாங்க அந்த மாதிரி ஊர் பக்கங்களில். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்குங்க பெரியவங்கள்லாம் கூப்பிட்டு திருமணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. நண்பர்களே, முகூர்த்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நேற்று பார்த்தோம்ங்க. ஒரு புனிதமான ஒரு மகத்துவமான நேரம் முகூர்த்தம் அல்ல அப்படிங்கிறது நேற்றே நம்முடைய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அதுலேயும் சின்ன சின்ன குறைபாடுகள், பஞ்ச அங்கங்களில் வாரம் திதி யோகம் நல்லா இருந்து கரணம் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை கரணம் அதெல்லாம் நல்லா இருந்து நட்சத்திரம் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை நாள் சரி ஏதோ ஒன்று இடையில பிச்சுட்டு போயிடும். 5 பஞ்சாங்க உறுப்புகளும் நிச்சயமாக ஒரு சேர ஒன்றாக வருவது சிவபெருமானோட கல்யாணத்துக்கே அமையாது.
அவரோட கல்யாணமே அடிக்கடி பிரச்சனைக்குள்ளாயிருது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த அம்மா அடிக்கடி கோச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தெய்வங்களுக்கே அப்படிங்கிற போது நம்ம எங்கே? அப்போ நம்ம யோசித்து பார்த்துக்கணும். ஆக அந்த மாதிரியாக முகூர்த்த நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். 2 பேரோட ஜாதக அமைப்புகளிலும் சில தோஷங்கள் இருக்கலாம், ஜாதக ரீதியான குறைபாடுகள் இருக்கலாம். அதை நம்ம என்னதான் நீங்கள் ஜோசியர் பெரிய ஆளாக இருந்து வச்சு அதெல்லாம் பொருத்தம் பார்த்தாலும் எந்த பூட்டுக்கு எந்த சாவின்னு ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது தான். அது அங்கே போயிட்டு சில விஷயங்களை அனுபவிக்கணும்னா அதை அனுபவிச்சு தான் ஆகும். யாரும் தடுக்க முடியாது. அதிகபட்சம் குறைஞ்ச அனுபவங்களை பெற்றுக்கொள்வது மாதிரி மேட்ச் பண்ணலாமே தவிர பிரச்சனையே இல்லாமலாம் தடுக்க முடியாதுங்க. என்ன பொருத்தம் பார்த்தாலும் வர வேண்டியது தான் வரும். அதை நம்ம மாற்றலாம் ஒன்றும் முடியாது. 10 பொருத்தம் இருந்தாலும் 10 பொருத்தத்தை பற்றி பேசுவோம். 10 பொருத்தம் இருந்தாலும் நம்ம டிவோர்ஸ் கேஸ்லாம் ஆகிற ஃபேமிலி கோர்ட்டை போயிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆக ஜாதகத்தில் மணமக்களுடைய ஜாதகத்தில் குறைபாடுகள் இருக்கலாம், நம்ம வச்ச முகூர்த்த நேரத்தில் குறைபாடுகள் இருக்கலாம், இந்த மாதிரி 1008 குறைபாடுகள் இருக்கலாம். இவை அனைத்தும் பெரியவர்கள் முன்னிலையில் அக்னி பகவான், நம்ம நீரெல்லாம் விடுவோம், பஞ்சபூதங்கள் சாட்சியாக அவங்கெல்லாம் வாழ்ந்தவங்கங்க, நல்லா வாழ்ந்தவங்க. எப்பொழுதுமே ஒரு குழந்தைங்க நல்ல விஷயத்தில் கால வைக்கிறாங்கன்னா மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுறவங்க. சாப்பாடை போட்டு அவங்களோட வயிறை நிரப்பி ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறோம் இல்லையா, அந்த 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 ஒரு நல்ல நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அதை பற்றியும் பேசுவோம். இத்தனை பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் ஒரு சேர கிடைக்கின்ற அந்த நேரத்தில் நம்ம அந்த திருமண அமைப்புகளை செய்கின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய கழுத்தில் அந்த திருமாங்கல்யம் ஏற்பட்டு சிவனும் சக்தியுமாக அவர்கள் பந்தத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த பெரியவர்களோட ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா, இவர்களுடைய ஜாதக தோஷம், அந்த முகூர்த்த நேரத்தினுடைய தோஷம், குடும்ப தோஷம், இவையெல்லாம் தாண்டி அந்த மாங்கல்யத்தை நிலைபெற வைக்கும். அப்போது ஒன்றா சேர்ந்து பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணுற எந்த கல்யாணமும் பிரேக்கப் ஆகிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக அதை பற்றி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பேசுவோம். ஏன்னா அதுவும் நம்ம கையில் தான் தப்பு இருக்குது. அதை நம்ம தப்பை நம்ம ரெக்டிஃபை பண்ணாமல் சாஸ்திரத்து மேலே நம்ம குறை கூறக்கூடாது. ஆக பெரியவர்களினுடைய முன்னிலையில் ஆசீர்வாதம் பெற்று நாம் திருமணம் செய்கின்ற அந்த திருமணம் ஜாதக தோஷத்தையும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி தாங்க திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு பெரியவர்களின் முன்னிலையில் நடக்கும். அது சாஸ்திரத்தில் ஒரு மிக உன்னதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்முடைய நேயர்கள் இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை நாளை மாலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.